பட்டாசு ஆலைகள் மீதான மத்திய அரசின் கட்டண உயர்வை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். சிவகாசியில் இயங்கி வரும் பல்வேறு பட்டாசு ஆலை உற்பத்தியாளர்களும் ஆலை அதிபர்களும் உண்ணாவிரதத்தில் பங்கேற்று தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து 15 சங்கங்கள் சிவகாசி முழுவதும் கடையடைப்பு நடத்தி வருகின்றன. இதனால் பெட்ரோல் பங்குகள் மற்றும் கடைகள் மூடப்பட்டுள்ளன. பட்டாசு ஆலைகளுக்கான உரிம கட்டணத்தை 15,000 ரூபாயிலிருந்து 66,000 ரூபாயாகவும், சேமிப்பு கிடங்குகளுக்கான கட்டணத்தை 15,000 ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாகவும் மத்திய அரசு அண்மையில் உயர்த்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஆலை உரிமையாளர்கள் மத்திய அரசு கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 6ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வருகின்றனர். பட்டாசு தொழிற்சாலைகளுக்குரிய உரிமை கட்டணத்தை மிகவும் அதிகமான முறையிலே கூட்டியிருக்கிறார்கள். அதை மிகவும் கூட்டினதை பூராமே நிறுத்தி வச்சு பழைய கட்டணமே ஏற்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய வேண்டியது. அதுபோல பட்டாசு தொழிற்சாலையில் இந்த ரோடு போடுறது 45 மீட்டர் இன்டர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதையும் கேன்சல் பண்ணி எங்களுக்கு என்றையும் போல் பழைய மாதிரியே இருக்க வேண்டியது ஏற்பாடு செய்ய வேண்டியது. ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 20 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதில் கூலி 35% கூலி தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய கூலி அது இழப்பீடு ஆகின்றது. இதை உடனே அரசாங்கத்திற்கு இதை தெரியப்படுத்துவதற்கு தான் இவ்வளவு பெரிய கட்டணங்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம்.